அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல் வாரம் பெருமாள் மந்திரம் பற்றி தான் பார்க்க போகிறோம். புரட்டாசி மாதம் பிறந்து விட்டால் இந்த வார்த்தைக்கு ரொம்ப ரொம்ப சக்தி அதிகம். முதல் வாரம் தலிகை போட்டவர்கள் வீட்டில் இந்த வார்த்தை கட்டாயம் சொல்லப்பட்டிருக்கும். புரட்டாசி பிறந்து விட்டாலே இந்த வார்த்தை ஒலிக்காத இடமே கிடையாது. இந்த வார்த்தையை சொல்லும் போதே நம் மனதிற்குள் ஒரு சந்தோஷம். இந்த வார்த்தையை கேட்கும் போது நமக்கு ஒரு பரவசம் ஏற்படும். அந்த திருப்பதிக்கே சென்று பெருமாளை தரிசனம் செய்த ஒரு நிம்மதியும் நமக்கு கிடைக்கும். வருகிற இந்த புரட்டாசி மாத முதல் சனிக்கிழமையில் வாய்ப்புள்ளவர்கள் அந்த பெருமாளின் அனுகிரகத்தால் தலிகை போட்டு பெருமாளை வீட்டிற்கு அழைத்திருப்பீர்கள். அன்று தலிகை போட்ட வாய்ப்பை தவறவிட்டவர்கள் பெருமாளின் அனுகிரகத்தை பெற வேண்டும் என்றால் என்ன செய்வது, அதை பற்றியும் இப்போது பார்க்க போகிறோம். பெரும்பாலும் எல்லோரும் அந்த வார்த்தையை கண்டுபிடித்து இருப்பீர்கள். இருந்தாலும் அந்த வார்த்தை என்ன, அந்த வார்த்தையை விளக்கேற்றும் போது எப்படி சொல்ல வேண்டும், அதை தான் இப்போது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா, இந்த வார்த்தைக்கு நிகர் வேறு எதுவுமே இல்லைங்க. அந்த வார்த்தையை ஒரு முறை உச்சரித்தாலே உங்களுக்கு கோடி புண்ணியம். இந்த புரட்டாசி மாதம் முடிவதற்குள் உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ எப்போது வேண்டும் என்றாலும் சொல்லுங்கள். தலிகை போட்டவர்கள் போடாதவர்கள் என்று யாராக இருந்தாலும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருங்கள். பூஜை அறையில் ஒரு விளக்கேற்றி வைத்துவிட்டு வீட்டில் இருப்பவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும். எல்லோர் கையிலுமே துளசி இலைகளை வைத்துக் கொள்ளுங்கள். கொஞ்சம் முதிரி புஷ்பங்களையும் கலந்து வைத்துக் கொள்ளுங்கள். விளக்கேற்றும் போது கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷத்தை குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் சத்தத்தோடு எழுப்ப வேண்டும். விளக்கை ஏற்றிவிட்டு கையில் இருக்கும் புஷ்பத்தையும் துளசியையும் அந்த பெருமாள் அப்படியே அர்ச்சனையாக போடுங்கள். கோவிந்தா கோவிந்தா என்ற நாமத்தை சொல்லிக்கொண்டே அந்த பூக்களால் அர்ச்சனை செய்துவிட்டு குடும்பத்தோடு பெருமாளை நமஸ்காரம் செய்து அன்றைய நாள் சனிக்கிழமை வழிபாட்டை மேற்கொண்டாலே போதும். உங்களுக்கு உண்டான பலன் முழுமையாக கிடைத்துவிடும். அந்த திருப்பதி பெருமாளை இறங்கி வந்து உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் குடிக்கொள்வார். அந்த திருப்பதி பெருமாளுக்கு கேட்கும்படி குடும்பத்துடன் கோவிந்தா கோஷம் போடலாம், தவறே கிடையாது. ஒரு நாள் சிரமம் பார்க்காமல் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் வீட்டில் பெருமாளை அழைத்து அமர வையுங்கள். குடும்ப கஷ்டங்கள் அனைத்துமே தீரும். மகாலட்சுமி தேவி வைகுண்டத்தில் இருந்து வந்து உங்களுடைய வீட்டில் அமர்ந்து கொள்வாள். வீட்டில் இருந்த தரித்திரம் எல்லாம் விலகும். பண கஷ்டத்தை எல்லாம் தீர்த்து வைப்பாள். வேறு என்னங்க வேண்டும்? நிம்மதிக்கு அளவே இருக்காது. இவ்வளவு பிரச்சனைகள் நீங்கள் இது நாள் வரை வாழ்க்கையில் கடந்து வந்திருந்தாலும் விளக்கேற்றி வீடு முழுவதும் எதிரொலிக்கும்படி அந்த கோவிந்தா கோஷத்தை போடும்போது அத்தனை கஷ்டங்களும் முடிந்தது போல ஒரு உணர்வு வரும். நிச்சயம் நல்லதே நடக்கும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.